அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். வணக்கம் அன்பர்களே. நேற்றைக்கு அனுப்பிய கிளிப்பிங்கை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருக்கீங்க, மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட நான் அனுப்புகிற இந்த வீடியோக்கள் சிலது அன்னன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ அதே தான். அப்பப்போ அங்கங்கே ஒரு சின்ன ஸ்மால் டச் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம போடுற வீடியோ கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒருத்தர் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல சரியான கூட்டம். நம்ம மக்கள் எதுக்கு கூடுறாங்கன்னே தெரியாது, கூடுவாங்க. ஏன்டா இங்கே நிற்கிறீங்கன்னா அவன் நிற்கிறான் நான் நிற்கிறேன்பாங்க. அதேமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ரீசன் தெரியாது, பட் கூட்டம் கூடிட்டு இருப்பாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா கூட்டத்துக்கு நடுவில் ஒரு பையன் மண்டிக்கால் போட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். முக்கி மண்டிக்கால் போட்டு நடந்து வந்துட்டுருக்கான். உடனே இவர் போய் அவன்கிட்ட நிறுத்தி, என்ன தம்பி, என்ன சமாச்சாரம், மண்டிக்கால் போட்டு வர்ற அப்படின்னு. இல்லைங்கய்யா, ஒரு வேண்டுதலுங்கய்யா அப்படிங்கிறான். என்ன வேண்டுதல் அப்படின்னு. இந்த மாதிரி நான் இந்த திருக்கோடியில் இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த லவ்வை சொல்லலான்ட்டு போனேன், அப்படியே மண்டிக்கால் போட்டு போனேன். ரைட்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, நீ சொல்லுது ரைட்டு. இப்மர் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார், இட்டாலியன் சயின்டிஸ்ட் இப்மர். அவர் சர்ச்சில் அவர் பொண்ணை லவ் பண்ணார். அப்போ அந்த பொண்ணு சர்ச்சுக்கு வரும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, சர்ச்சு வாசப்படியிலேருந்து அந்த பொண்ணு கார் ஏறுற வரைக்கும் மண்டிக்கால் போட்டே பின்னால் போவார். இது எவ்ரி சண்டே கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தார். அப்படின்னு சொன்னோன்னா அந்த பையன் கேட்குறான், பரவாயில்லையே, அவர் என்ன மாதிரியே இருக்காரு அப்படின்னு. ஆமாம், பட் ஒன்றும் அந்த லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி தான் எனக்கு கேள்விப்பட்டேன், நானும் சக்ஸஸ் ஆகலைன்னு. இந்த பையன் ரொம்ப சோகமாக, நமக்கும் அதாங்கய்யா அப்படின்னு சொன்னான். ரைட்டு, இப்போ நீ போகும்போது மண்டி போட்டு போனேன், அதெல்லாம் ரைட்டு. அப்போ திரும்பி வரும்போது நீ மண்டி போட்டு வர வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்னு இவர் கேட்குறாரு. அதெல்லாம் கரெக்டுங்கய்யா, இப்போ என்ன நடக்குதுன்னு யாருக்கும் ஒன்றும் சொல்ல தெரியல, என்னென்னமோ நடக்குதுங்க, ஒன்றுமே புரியலைங்க. சந்திரபாபு ஒரு பாட்டு பாடுவார், என்னமோ நடக்குது ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி இருக்குங்க. என்னப்பா, கன்ஃபியூஸ் பண்ணாமல் சொல்லு. இல்லைங்கய்யா, நான் போகும்போது நீ அப்படியே மண்டி போட்டுட்டு தான் போனேன். அவங்க வீட்டுக்கு போனேன், கதவை தட்டினேன், உள்ளே போனேன், அந்த பொண்ணு இருந்தோடனே என்னோடய லவ்வை சொன்ன உடனே திடீர்னு பார்த்தா மாடி அதிர்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா, அவர் ஒரு பெரிய பயில்வானாமா, அது எனக்கு தெரியாது. திடும் 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 நடந்து வந்தார். கீழே வந்தோடனே அப்படியே சட்டை பிடிச்சி கொத்த தூக்குனாரு. என்னடா சொன்னேன்னு கேட்டார். எனக்கு கைகாலெல்லாம் ஆடி போயிடுச்சு. ஐயா இந்த மாதிரிங்க அப்படின்னு ஆரம்பித்தான். இந்த பாரு, இப்போ எப்படி வந்த அப்படின்னு கேட்டார். நான் மண்டிக்கால் போட்டு வந்தேன். ரைட்டு, அதே மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லி துரத்திட்டாருங்க ஐயான்னு. அதெல்லாம் ரைட்டு, அவர் வீடு அங்கே இருக்குது, நீங்கள் வரைக்கும் மண்டிக்கால் போடாட்டி என்னன்னு. இல்லைங்கய்யா, மண்டிக்கால் போட்டோம்னா முதுகு வலிக்குமில்ல அப்படிங்கிறான். என்னடா மண்டிக்கால் போடுறதுக்கும் முதுகு வலிக்கு என்னடா சம்மந்தம்னா, இல்லைங்கய்யா இருக்குங்க, மண்டிக்கால் போட்டுட்டே நீ உங்கள் வீட்டு வரைக்கும் போகணும், நடுவில் எங்கேயா மண்டிக்கால் விட்டு எந்திரிச்சுன்னா முதுகு தோலை உரிச்சிடுவேன்னு சொல்லியிருக்காருங்க, அதனால வேற வழி இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு மண்டிக்கால்லையே போகிறேங்க அப்படின்னு அவன் சொன்னேன்னே இவருக்கு, ஐயோ உலகம் எங்கெங்கெல்லாம் போகுது பாரு. அவன் பென்சிலில் ராக்கெட் விடுறான். அந்த என்ன பென்சில் ராக்கெட் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், பென்சில், சாதாரண பென்சில் இருக்கு இல்லையா, அந்த பென்சில் செய்கிற மரம் இருக்குல்ல, அந்த மரத்தை சின்ன சின்ன மரத்து துகள்களையும் சேர்த்து அதை ஒரு டை மாதிரி பண்ணி அதை ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ராக்கெட் மாதிரி செஞ்சு விட்ருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடக்கிறன இப்போ இது மாதிரி நடக்குது, என்னமோ நடக்குது போங்க. சந்திரபாபு சொன்னது அப்படியே பலிக்குது போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.